இந்த பாபா இப்படி சமைக்கிற ஃபோட்டோவை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அதாவது பாபா கோயிலெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். இதில் ஒரு ரகசியம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? சீரடியில் அவர் அந்த மசூதியில் தங்கி இருக்கும்போது அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவர்கிட்ட வந்து வசதி வாய்ப்புக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவர் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்தாலும் எந்த ஒரு பண வசதியும் அவர் எதிர்பார்க்கல. அதனால் அவங்க வரும்போதெல்லாம் ஏதாவது காய்கறியை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது கிராமம் தானே. இவர் என்ன பண்ணுவார், அதையும் வீணாக்காமல் அவரே ஒரு மண்பானையை வச்சு அந்த உணவெல்லாம் அழகாக சமைச்சு அவர் அங்கே அதை அவருடைய கையாலேயே செய்வார். கையாலன்னா நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. கரண்டி யூஸ் பண்ணலங்க, அவருடைய கையாலேயே அந்த கொதிக்கிற சாதத்தை கிளறி விடுவார். ஆமாம், இவ்வளோ அற்புதமான உணவை செஞ்சு யாருக்கு கொடுக்க போகிறாரு? அந்த மசூதிக்கு உணவு இல்லைன்னு வர ஏழைகளுக்கோ பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ யாருமே இங்கே வந்தால் பசியோடு போகக்கூடாதுன்ற கருணை உள்ளந்தாங்க இந்த செயலை செய்ய வைக்குது. இதுக்காக அவர் தனக்கு உண்டான வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக்கல. அதுதான் தன்னுடைய சொந்த கையை பயன்படுத்தி தான் அவர் அந்த உணவை சமைக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் பாபா கோயிலில் உணவு சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு காரணம், இதை நாங்கள் தரல, அந்த பாபா தான் உங்களுக்கு கொடுக்குறாரு, அவர் கையால் செஞ்ச சமையல் தான் இது அவர் நமக்கு கொடுக்குற பிரசாதம் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் எல்லாரும் இதை செய்யணுன்றத உணர்த்ததுக்காக தான். இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல அவருடைய கருணை தெரியுது. ஒரு ஜீவன் கூட பசியோடு போகக்கூடாதுன்றது நினைக்கிறாரு. நம்ம எத்தனையோ பேரை பசியில் விரட்டி அடிப்போம். ஆனால் இந்த பாபா கோயிலில் மாத்திரம் ஒருத்தர் கூட உணவு இல்லாமல் போனதே இல்லைங்க. இந்த அதிசயத்தை இந்த மனிதர் வாழ்ந்து நமக்கு காமிச்சிருக்காரு. இவர் நினச்சிருந்தா ஆளை வச்சு சமைச்சிருக்கலாம். ஆனால் தன்னுடைய குழந்தைகளுக்கு என் கையால் தான் நான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் பாருங்கள். அவருடைய ஆசிர்வாதம் அதில் நமக்கு கிடைக்கும். பாபா கோயிலோட பிரசாதத்தோட மகிமை தான். அதனால தான் மக்கள் இன்றைக்கி அந்த பிரசாதத்தை கையேந்தி நிற்கிறாங்க. அந்த இடத்துல நமக்கு தாழ்வே கிடையாதுங்க. நமக்கு அவரோட சக்தி அவர் கையால் கிடைக்குதுன்ற நம்பிக்கை தாங்க நம்மளை கையேந்தி அவர் முன்னாடி நிற்க வைக்குது. யாரையும் தவிக்க விடுறது இல்லைங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.